வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை. ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, தேவனே உனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்களால் கண்டதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அவர் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டியதை அவருக்கே அல்லாமல் வேற யாருக்கும் தெரியாது. அந்த மனிதன் காத்திருக்கிற மனிதனாயிருந்தால் நாளிலும் இயேசுவுக்காக காத்திருங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக தேவனே, அந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த நாளில் நீர் ஆசீர்வதித்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் செய்ய போகிற நன்மைகளை கட்டளை இடுவீர். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. God bless you. Bye-bye.